கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த புதன்கிழமை தோறும் நடைபெறுகிற இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு வாரந்தோறும் நாம் இந்த இரவு 7 மணிக்கு தேவ சமூகத்திலே கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்தி, ஏனென்றால் நம்ம கொடுக்கும் எதையும் விட நாம் தேவனுக்கு செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளை, துதியின் பலிகளை தேவன் அதிகமாய் பிரியப்படுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபிரேயர்ல படிக்கிறோம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துகிற அந்த பலியின் மேலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை இன்றும் நாம் தேவனுடைய வல்ல நாமத்தை உயர்த்துவோம். ஏனென்றால் இந்த இந்திய தேசம் 30 முக்கோடி தெய்வங்களை வழிபடுகிற தேசம். எங்கு திரும்பினாலும் விக்கிரக ஆராதனைகள், மனித வழிபாடுகள். ஆனா தேவாதி தேவன், சர்வத்தையும் படைத்தவர், ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோமே, தேவனுடைய மகிமையை சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற இந்த தேசத்திலே ஆகவேத்தான் இத்தனை பாவத்தின் பெருக்கம், இத்தனை அக்கிரமத்தின் பெருக்கம், இத்தனை வேதனைகளின் பெருக்கம். ஆகவே சிறு கூட்டமாய் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னையும் என்னையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய துதியின் பலியிலே அவர் விருப்பம் கொள்ளுகிறார். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த உண்மை உள்ள தெய்வத்தை, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஓ, கேருபீன்களும் சேராமீன்களும் கர்த்தரை ஆராதிக்கிறது. நாங்களும் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். நல்லா சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், பரிசுத்த தெய்வத்தை, ஓ தேசத்தின் நடுவிலே நாமம் உயர்த்தப்படட்டும். ஹalleluya. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பாடலாம். பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் உமக்குத்தானே. சொல்லாமாம். துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர், பரிசுத்த தெய்வத்தை, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, ஓ நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர். ஓ ராமா ஷேகா தாராவா கர்த்தரை ஆராதித்து எல்லாரும் சேர்ந்து ஆமென். பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபையெல்லாம்
ஓய்வின்றி உமை போற்றிட கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. அப்பா, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த எம் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. அப்பா, சகலமும் படைத்த எம் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. வானம் பூமி உள்ளோயாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோயாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருவின் சேராபீன்கள் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, நானும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆமாப்பா, எங்களுக்கு உங்களை தவிர வேறு விருப்பம் இல்லை. அப்பா, நீங்க தான் எங்க ஆசன் சொல்லி எத்தனை பேர் பாட போறோம்? சேர்ந்து எங்களோட சேர்ந்து பாடுறீங்களா? ஹalleluya, உமக்கு நன்றி. ஹalleluya, ஜீசஸ் லார்ட், உம்மை ஆராதிக்கிறோம். பரலோகத்தில் உம்மை அல்லால் யார் உண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. நிச்சயம் பரலோகத்தில் உம்மை அல்லால் யார் உண்டு தேவனே? பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. அப்பா, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். கரமுயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தர் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வம், துதிகளுக்கு பாத்திரர். ஓ, நீர் என்றென்றைக்கும் ஆராதனைக்குரியவரே. ஓ லார்ட், ஹalleluya, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோயாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோயாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருவின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. அப்பா, இந்த பூமியில உம்முடைய பிள்ளைகளாய் சேர்ந்து ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீ செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. அப்பா, பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோயாவும் ஓ உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும். வல்லவர், சர்வ வல்லவர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோயாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டும். நீ நல்லவர், நீ நல்லவர் நல்லவர் நல்ல. உம்மை துதிக்கிறோம் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோயாவும் உந்தன் நாமத்தை கையை தட்டி ஓ சத்தத்தை உயர்த்தி உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் நல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ளவர். அப்பா, அந்த நாளிலும் கூட
தகப்பனே, உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் களி கூறுகிறோம். பிரியமானவர்களே, 30 முக்கோடி தெய்வங்களை வழிபடுகிற தேசத்துல இப்படிப்பட்ட இந்த விக்கிரக ஆராதனையை குறித்து புதிய உடன்படிக்கையின் கட்டளை என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 10:14 சொல்லுகிறது பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே என்று பவுல் சபையை குறித்து எழுதுகிறார். சபையில் காணப்படுகிற காரியத்தை குறித்து எழுதுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். யோசித்து பாருங்கள், சபைக்குள்ளே விக்கிரகம் இருந்திருக்க முடியாது. ஆனால் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். சபையிலே விக்கிரக ஆராதனைகள் சிலைகளை வைத்து வழிபடுவதல்ல. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விக்கிரக ஆராதனைக்கு இணையான எத்தனையோ தேவன் அருவருக்கிற காரியங்கள், பண ஆசை. பிரியமானவர்களே, நான் இப்படி சொல்லுவேன், தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கும் எதுவும் எந்த நபரும் விக்கிரக ஆராதனையாகவே காணப்படுகிறார்கள். நாம் செய்கிற விக்கிரக ஆராதனை அதுதான். தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் நாம் வைக்கிற எதுவும் எந்த நபரும் அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் இருக்கிறது. ஆகவே தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உண்மையான சிருஷ்டி கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நாமும் இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை நமக்கு இருக்குமானால் அந்த விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி ஓடுவதற்கு, அந்த விக்கிரக ஆராதனையை சுட்டரிப்பதற்கு நம்மை நாமே முழுவதும் ஒப்புக் கொடுக்க நாளிலும் பரிசுத்த தெய்வம் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்? அந்த பாளையத்திற்குள்ளே அசுத்தங்கள் வர முடியாது. அசுத்தங்களை அவர் வர விரும்புவதில்லை. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவோ உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆகவே அப்படிப்பட்ட தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதிக்கும் நபராய் மாறுவதற்கு வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க இந்த வார்த்தையை சொல்லி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நம்மை அவர் நடத்துவதற்கு, ஆமாப்பா, இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையை விட்டு விலக எங்களை அர்ப்பணித்து சமூகத்தில் எங்களை இந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை செய்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம் ஒவ்வொரு நாட்களிலும். நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. மீண்டுமாய், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை அப்பா ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கின்றே, எந்தன் உயிரை பார்க்கிலும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கின்றே, எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அப்பா, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன்.
நான் உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை உயர்த்துகிறேன், நேசிக்கிறேன். விக்கிரக ஆராதனை விட்டு விலக ஆண்டவரே உம்மை வைக்கிற இடத்துல எந்த நபரையும் எதையும் வைத்திருப்பேனானா இப்பொழுது அவைகளெல்லாம் தூக்கி எறிகிறேன், சுட்டரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அப்பா ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்போம். இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. அப்பா இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை அப்பா பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தத்தை சிந்தினார், சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ. சொல்லுங்க சொல்லுங்க. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ. அப்பா நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர். கர்த்தரை ஆராதிக்க எல்லாரும் சேர்ந்து நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் அப்பா நான் உம்மை அப்பா நேசிக்கிறேன் ஐயா. ஓ ஜீசஸ். ஓ ரதரப சாந்தர கபலபரமா. வாருங்கள் சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை உயர்த்துகிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களைப் போல என்னை போல இந்த உலகத்தில் பாக்கியம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. சொந்த ரத்தம் சிந்தி நம்மை அவருடைய மகனாய் மகளாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே அவருடைய சன்னிதானத்தில் இருப்பது எத்தனை சந்தோஷம். இந்த நாளிலும் கூட அவருடைய சன்னிதானத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த பேரின்பத்தை நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டவர்கள் தேவ சமூகத்தில் நமக்கு பாராட்டின கிருபைகள், நன்மைகள், அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பாருங்கள். அவர் அந்த ரட்சிப்பு எத்தனை பெரியது. ஆகவே நல்லா அவரை துதிக்கலாம், இன்னும் அதிகமாய் துதிக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா, உங்க வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? என்றும் ஆனந்தம் எங்கள் இயேசுவின் சமூகத்திலே அவரே எங்களுக்கு தந்திருக்கிறார். துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன். அல்லேலூயா. ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகின்றார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகின்றார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடலாம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. பாடலாம். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அவர் சமூகத்தில்
அவர் எங்களுக்கு தந்த சந்தோஷத்தினால் துதித்துக் கொண்டே இருப்பே. உன்னதர் மறைவிலே இருக்கிறோம், வல்லவர் நிழலிலே தங்கி இருக்கிறோம். அவரே நம்முடைய அடைக்கலம். நன்றியோடு துதியுங்கள். மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லும். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிங்க, துதிங்க. அப்பா, உமது சிறகாலினை மூடினீரே, பாதுகாத்து எத்தனை நல்லது. நன்றி செலுத்துகிறேன். அதனாலே நாங்கள் நிற்கிறோம். பாதுகாப்பு தூதர்களை கொண்டு பார்க்கிறார், பாதுகாக்கிறார். நன்றி செலுத்தி ஆராதிப்போம். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துகிறார். தமது தூதர்களால் எங்களை காத்து நடத்துகிறார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எங்களது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. பாடுவோம். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, ஆனந்தமே. பிரியமானவர்களே, சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான சதிநாச மோசங்களுக்கும் அவர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். கூடாரம் மறைவில் வைத்து காக்கிறார். சொல்லி பாடலாம். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆராதித்து. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல விசுவாசத்தோடு கூட தேவஜனமே, நீ தோற்பதில்லை. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடுவோம். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை நம்பி இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரின் அடைக்கலம் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறபடியினாலே தேவனை சார்ந்து வாழ்கிற உனக்கு நிச்சயமாய் இந்த நாளிலே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் விடுதலை உண்டு. போராடுகிற எல்லா போராட்டத்திலிருந்தும் சிறையில் இருந்து விடுதலை உண்டு. அப்படி விசுவாசிக்கிறவங்க மட்டும் இந்த வார்த்தையை சொல்றீங்களா? தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. இன்றைக்கும் தேவனை சார்ந்து வாழ்கின்ற உனக்கு இன்று விடுதலை. அவரது நாமம் அறிந்த உனக்கு அவரே அடைக்கலம். அந்த நாமம் என்ன? இயேசுவின் நாமம் அறிந்த உனக்கு இயேசுவே அடைக்கலம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகம். நீங்கள் அதற்குள்ளே ஓடி சுகமாய் வாழ்வீர்கள். இந்த இயேசுவின் நாமத்திற்குள்ளே சுகம், விடுதலை, அற்புதம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, துதிப்பேன், துதிப்பேன்,
துதித்து கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. இன்றைக்கும் உன்னோடு இருந்து விடுதலை கொடுத்து உன்னை உயர்த்துவார். தேவ ஜனமே, கலங்கிடாதே. உன்னுடைய அற்புதம் சமீபம். உன் விடுதலையின் நாட்கள் நிச்சயம். குறித்த காலத்திற்காக இந்த அற்புதங்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கப் போகிறது. தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் வரும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். நிச்சயம் உயர்த்துவார். சூழ்நிலைகள் மாறிடும். அற்புதங்கள், அடையாளங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்புங்கள். நிச்சயமாய் நடைபெறும், நிச்சயமாய் நடைபெறும். ஆகவே இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவர் நீ செய்ய போகிறீர், அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்தும், அதற்கென்று எங்களை நீர் வழி நடத்தும். அருமையாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியே ஆஸ்வதிப்பீராக. எங்கள் எல்லா துதிகளையும், எங்கள் துதிகளை மாத்திரமல்ல எங்களையும் படைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.